வெல்கம் டு திரு அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஓகே, ஒரு ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்னா என்ன? முதல்ல நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரைஸை நம்ம வாங்குகிறோன்னு அர்த்தம். இப்போ நம்ம 50,000 வேல்யூபிள் ஒரு மிஷினை வாங்குகிறோன்னா முதல்ல எடுத்த உடனே அவங்க கொடுத்துட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டவுன் பேமெண்ட் ஒன்று கட்டுவோம். அந்த டவுன் பேமெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்போது அதை டவுன் பேமெண்ட்டுன்னு சொல்லலாம், சிங்கிங் பேமெண்ட் ஆர் கான்ட்ராக்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மீதி இருக்கக்கூடிய பணத்தை 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸோ அல்லது 4 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லையோ நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அந்த இன்ஸ்டால்மெண்ட்டோட அப்போ இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸோட எது இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னா கேஷ் ப்ரைஸ் வித் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து தான் அவங்க நம்மகிட்ட இருந்து வாங்குவாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸில் பார்க்க போகிறோம். இப்போது ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸில் இல்லஸ்ட்ரேஷன் 1 பார்க்கலாம். On 1186 ex purchased a machinery on a hire purchase systems. The payment is to be made rupees 4,000 down payment and 4,000 annually for 3 years. இதில் டவுன் பேமெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4,000 கொடுத்துருக்காங்க. 4,000 annual for 3 years. 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கட்டுறோம். The cash price of the machinery 14,900. ஆக்சுவலாக அந்த மிஷினுடைய விலை 14,900. The rate of interest is calculated 5%. Calculate the interest of each year installment. ஓகே, இது நம்ம எப்படி டேபிளில் கால்குலேட் பண்ணலாம்? இப்போது நம்ம இப்படி ஒரு டேபிள் கால்குலேஷன் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட்ஸ் நோட்டில் எப்படி இதை பிரிக்கலான்னு பார்த்துக்கோங்க. பர்டிகுலர், அடுத்தது டோட்டல் கேஷ் ப்ரைஸ், இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ், இன்ட்ரெஸ்ட் பெய்ட், கேஷ் ப்ரைஸ். அகெயின் கேஷ் ப்ரைஸ் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா கேஷ் ப்ரைஸ், நீங்கள் எவ்வளோ வேல்யூபிள் ஆஃப் மிஷினை வாங்குறீங்க, அதை இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வாங்குறீங்க அப்படிங்கிறது தான். இப்போ நமக்கு புக்கில் கேஷ் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கேஷ் ப்ரைஸ் வந்து 14,900. 14,900 இது நாம் வாங்கக்கூடிய மிஷினுடைய ஒரிஜினல் ரேட்டு. இதில் நீங்கள் டவுன் பேமெண்ட்டை மைனஸ் பண்ணிடணும். என்ன பண்ணணும்? லெஸ் டவுன் பேமெண்ட். நம்ம டவுன் பேமெண்ட்டாக இந்த சம்மில் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா டவுன் பேமெண்ட் 4,000 பே பண்ணிட்டோம். டவுன் பேமெண்ட்டுக்கு என்ன இல்லைன்னு சொன்னேன்? இன்ட்ரெஸ்ட் கிடையாது. டவுன் பேமெண்ட்டுக்கு என்ன கிடையாது? இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்போ அந்த டவுன் பேமெண்ட்டுக்கு அது இன்ஸ்டால்மெண்ட்லேயும் வராது, இன்ட்ரெஸ்ட்டும் அதுக்கு கிடையாது. ஆனால் கேஷ் ப்ரைஸில் அது ஆட் ஆகிடும். 4,000 கேஷ் ப்ரைஸ்க்கு போய்டும். ஓகே, ஃபஸ்ட்டு 10,900 கொடுத்துருக்கேன். இப்போ இன்ஸ்டால்மெண்ட்டு 3 இன்ஸ்டால்மெண்ட்டு 4,000 4,000 4,000 பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ கட்டுறாங்கன்னு பாருங்கள். முதல்ல இன்ஸ்டால்மெண்ட் பிளேஸில் எழுதுங்க. ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு 4,000. ஓகே, இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா இங்கே ஏற்கனவே டவுன் பேமெண்ட்டை மைனஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த 10,900க்கு இன்ட்டு அவங்க கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. அப்போ 5/100 இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். அப்போ அது எவ்வளோ வருதுன்னா 545 வருது. அப்போ நமக்கு இதனுடைய ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்னுடைய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்னா 545. நீங்கள் கீழே எழுதிடு, இந்த ரூபீஸ் வருது. ஓகே, இப்போ கேஷ் ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் என்ன இன்க்ளூட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன்? இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேஷ் ப்ரைஸ் ரெண்டுமே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இந்த 4,000லேருந்து 545 மைனஸ் பண்ணிவிடுங்க. 4,000லேருந்து 545 மைனஸ் பண்ணிவிட்டு எழுதுங்க. 3,455. இப்போ இதை எப்படி மைனஸ் பண்ணி எழுதுனேன்னு தெரியுதா? ஓகே, இந்த அமௌண்ட்டை அப்படியே இந்த ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொண்டு வந்து எழுதுங்க. 3,455. இப்போது இதிலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதோ அதை எழுதுங்க. 7,445. இது 0.00 போடுவாங்க, அது வந்தால் எழுதிக்கலாம் நம்ம அமௌண்ட்டு. இப்போ ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணிட்டோம். இதே மாதிரி 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்
செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம எவ்வளோ கட்டுறோம் 4000. அப்போ நீங்கள் இங்கே தான் எழுதணும், இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் 4000 எழுதணும். இப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி இங்கே 7445 இருக்கு இல்லையா, 445 இன்ட்டு 5/100. இதுக்கு தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிங்கன்னா 372.25 அப்படின்னு வருது. இப்போது இந்த 4000லேருந்து இந்த இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு தான் கேஷ் ப்ரைஸ் எழுத போகிறோம். 3627.75. ஓகேவா? இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணுமா, கேஷ் ப்ரைஸ், இந்த கேஷ் ப்ரைஸ் அப்படியே இந்த ஃபஸ்ட்டு டேபிளில் கொண்டு வந்துடுங்க. 3627.75 அப்படியே கொண்டு வந்துட்டு நல்லா இடம் விட்டு மைனஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா இப்போ எங்களுக்கு 3817.25 கிடைக்கும். இப்போ நீங்கள் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை கால்குலேட் பண்ணணும். தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு 4000 பே பண்ணுறோம். தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போது தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணாதீங்க. அப்படி கால்குலேட் பண்ணால் இப்போ இங்கே வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நமக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ. இந்த மூணுமே கொடுத்துட்டாங்க. இந்த மூணுமே கொடுத்துட்டாங்கன்னா லாஸ்ட்டு நீங்கள் இந்த 75 இது 3817.25 இருக்கு இல்லையா, இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாம். கால்குலேட் பண்ணால் எரர் வரும். அதனால இந்த 4000 இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை அப்படியே மைனஸ் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிவிடுங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 182.75. ஓகேவா? இந்த மூணுமே, அதாவது இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸும் கேஷ் ப்ரைஸும் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா லாஸ்ட் வரையும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணாதீங்க. இது கம்ப்ளீட் அண்ட் பார்ஷியல் ரீபொசிஷனில் இது கொஞ்சம் இந்த டேபிளில் நம்ம இது கொஞ்சம் ஈஸி. இந்த இடம் நான் சொல்வேன் மறுபடியும் எப்படி மாற்றலான்ட்டு. இப்போது இதை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ 4000லேருந்து டைரெக்டாக இதை மைனஸ் பண்ணிவிடுங்க. 182.75 மைனஸ் பண்ணால் அதே அமௌண்ட் வரும். ஏன்னா லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் உங்களுடைய அமௌண்ட்டு ஃபுல்லாக நீங்கள் கட்டி முடிக்கணும். அதனால தான் நான் அப்படியே எரர் வரும். அதனால தான் நான் என்ன பண்ணுவோம், கால்குலேட் பண்ண மாட்டோம் இந்த மூணுமே கொடுத்துருந்தா. ஏன்னா லாஸ்ட்டு நீங்கள் நில் பண்ணிடணும், இந்த இடத்த உங்களோட இன்ஸ்டால்மெண்ட்டெல்லாம் கட்டி முடிச்சிடணும். அப்போ நம்ம முடிச்சிட்டா இது நில்லாயிடும். இப்போ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுங்கள். 4000 செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட், ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், டவுன் பேமெண்ட் இது இங்கே எழுதணும். டவுன் பேமெண்ட் 4000, அதுக்கு என்ன கிடையாது, இன்ட்ரெஸ்ட் தான் கிடையாது, கேஷ் ப்ரைஸ் வரும். இப்போ மொத்தம் டோட்டல் இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்கன்னா 16,000 கட்டியிருக்கீங்க. இன்ஸ்டால்மெண்ட்டில் எது எது இன்க்ளூடட் சொல்லியிருக்கேன், இன்ட்ரெஸ்ட்டும் கேஷ் ப்ரைஸும் இன்க்ளூடட். நீங்கள் இப்போ இன்ட்ரெஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 545, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், இது தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட், எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 1100 வரும். கேஷ் ப்ரைஸ் ஆட் பண்ணிங்கன்னா 14,900 வரும். இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 16,000 ஆகிடும். அப்போ இன்ஸ்டால்மெண்ட்டு ப்ரைஸும், இந்த இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ்னால் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் கேஷ் ப்ரைஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஈக்குவலண்ட் ஆகிடும். இது மாதிரி தான் டேபிள் கால்குலேட் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.